சர்க்கம் 83. பரதன் ஸ்ரீராமனை அழைத்து வர காட்டிற்கு புறப்படுதல். மறுநாள் காலையில் துயிலெழுந்ததும் அந்த சுப வேளையில் உத்தமமான ரதத்தில் ஏறி ராமனை காண மிகுந்த விருப்பத்துடன் பரதன் புறப்பட்டான். அவனுக்கு முன்னால் எல்லா அமைச்சர்களும் புரோகிதர்களும் குதிரைகளில் பூட்டிய சூரிய பகவான் பவனி வரும் தெய்வீகமான தேர் போன்ற தேர்களில் ஏறி புறப்பட்டு சென்றார்கள். இஷ்வாக்கு குலத்தை மகிழ்வுறச் செய்யும் பரதனின் அந்த பயணத்தில் கஜசாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட 9,000 யானைகள் பின்தொடர்ந்து சென்றன. புகழ்மிக்கவனும் அரசகுமாரனும் காட்டை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருப்பவனுமான பரதனுடன் 60,000 ரதங்களும் பல்வகையான ஆயுதங்களை பூண்டிருந்தவர்களும் வில்லாளிகளும் சென்றார்கள். சத்தியம் தவறாதவனும் புலன்களை வென்றவனும் ரகு பரம்பரையை சேர்ந்தவனும் பயணம் செய்து கொண்டிருந்தவனுமான பரதனுடன் வீரர்கள் ஆரோகணித்திருந்த 100,000 குதிரைகள் சென்றன. புகழ்பெற்ற கோசலையும் சுமித்ரையும் கைகேயும் ராமனை திரும்ப அழைத்து வருவது குறித்து உள்ளம் மகிழ்ந்தவர்களாக ஒளிவீசும் வாகனத்தில் ஏறி சென்றார்கள். பெருங்கூட்டமாக சென்ற சான்றோர்கள் இலக்குவனுடன் இருக்கும் ராமபிரானை தரிசிக்கும் ஆவலால் மனம் பூரித்தவர்களாக அவருடைய அபூர்வமான கல்யாண குணங்களை பற்றியே பேசிக்கொண்டு சென்றார்கள். கார்மேகம் போன்ற வண்ணம், புஜபல பராக்கிரமம், கலங்காத மனம், விரதானுஷ்டானங்களில் உறுதி, இப்படிப்பட்டவரும் உலகத்தின் துன்பங்களை போக்குகிறவருமான ராமபிரபுவை எப்போது காண்போம்? உதித்த உடனேயே சூரியன் எல்லா உலகங்களின் இருளையும் விலக்கி விடுவதைப் போல ராமன் நாம் அவரை பார்த்த உடனேயே எல்லா துயரங்களையும் போக்கி விடுவார். அந்த நகரத்து மக்கள் இவ்வாறெல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் புண்ணியமான பேச்சுக்களை பேசி ஆனந்த மிகுதியால் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டும் சென்றார்கள். பிரசித்தி பெற்ற வேத வல்லுநர்களும் ஏனைய மக்களும் அமைச்சர்கள் எல்லோரும் மனக்களிப்புடன் ராமனை நோக்கி சென்றார்கள். நவரத்னங்களுக்கு சாணை தீட்டுவோர், குயவர்கள், நெசவு தொழில் செய்வோர், ஆயுதங்கள் செய்து கொடுக்கும் கருமான்கள், மயில் தோகை வணிகர், வாழ்காரர்கள், இழைப்பு வேலை செய்வோர், துளை போடுகிறவர்கள், தந்த வேலை செய்கிறவர்கள், சுண்ணாம்பு சாந்து வேலை செய்யும் கொத்தனார்கள், பரிமள பொருட்கள் விற்று பிழைப்பவர்கள், கைத்திறன் கொண்ட பொற்கொல்லர், கம்பளம் நெய்பவர்கள், எண்ணெய் தேய்த்து விடுகிறவர்கள், மருத்துவர்கள், நறுமண புகையிடுவோர், மது விற்பனையாளர்கள், சலவையாளர், தையல்காரர், கிராமம் மற்றும் இடைச்சேரி முக்கியஸ்தர்கள், மனைவிகளுடன் கூடிய நாட்டியக்காரர்கள், படகோட்டிகள் முதலியோர் சென்றார்கள். மாட்டு வண்டிகளில் சாந்தமான சித்தம் உடையவர்களும் நல்லொழுக்கம் உடையவர்களும் வேத வித்துக்களுமான அந்தணர்கள் ஆயிரக்கணக்கில் காட்டிற்கு போய்க் கொண்டிருக்கும் பரதனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தூய ஆடை அணிந்து சிவந்த உடல் பூச்சி பூசிக்கொண்டவர்களாக பற்பல வாகனங்களில் மெல்லமாக பரதனை பின்தொடர்ந்து சென்றார்கள். உள்ள பூரிப்பும் ஆனந்தமும் நிறைந்த அந்த பெரும்படை சகோதரரிடம் பாசம் உடையவனும் கைகேயின் மைந்தனும் மூத்த சகோதரனை திரும்ப அழைத்து வர சென்று கொண்டிருந்தவனுமான பரதனை பின்தொடர்ந்து சென்றது. தேர், வாகனம், குதிரை, யானைகளில் அவர்கள் நீண்ட தூரம் பாதையை கடந்து பின்னர் ஸ்ருங்கிபேரபுரத்திற்கு அருகில் கங்கை கரையை வந்தடைந்தார்கள். அங்கே ராமபிரானது தோழன் வீர சூரனான குகன் தன் உற்றார் உறவினருடன் சோர்வில்லாமல் அந்த பிரதேசத்தை பரிபாலித்துக் கொண்டிருந்தான். சக்கரவாக பறவைகளால் அழகூட்டப்பட்ட கங்கை கரையை அடைந்ததும் பரதனை தொடர்ந்து வந்த 4 வகை படை நின்றுவிட்டது. புண்ணிய தீர்த்தத்தை உடைய கங்கையையும் தன்னுடன் வந்திருக்கும் சேனையையும் பார்த்து படையினருக்கு தண்ணீர் வசதியுள்ள இந்த இடத்தில் ஓய்வு தேவை என்று உணர்ந்து பேச்சில் வல்லவனான பரதன் அமைச்சர்கள் எல்லோரையும் நோக்கி பின்வருமாறு கூறினான். இப்போது என் படை வீரர்களை அவர்கள் இஷ்டப்படி எல்லா பக்கங்களிலும் தங்க விடுங்கள். எல்லோரும் நன்றாக களைப்பாரிய பின் நாளைய தினம் இந்த நதியை கடந்து செல்வோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கங்கையில் இறங்கி ஸ்வர்க்கம் சென்று விட்ட மாமன்னருக்கு மேலுலகில் நல்ல சௌகரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீர்க்கடன் செலுத்த விரும்புகிறேன். இவ்வாறு அவன் சொன்னதை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்ட அமைச்சர்கள் அவரவர் விருப்பப்படி சேனைகளை தனித்தனியே நிறுத்தினார்கள். மகா நதியின் கரையில் கூடாரம், பாசறை முதலிய அப்போதைய நிலைமைக்கேற்ற உபாயங்களால் மனம் மகிழும்படியாக சேனைகளை அமர்த்திவிட்டு மகாத்மாவான ஸ்ரீராமனை திருப்பி அழைத்து கொண்டு வருவது பற்றி சிந்தித்துக் கொண்டே பரதன் அன்றிரவு அங்கே தங்கினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 83வது சர்க்கம் முற்றிற்று.